அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். உலகம் முழுவதும் இருக்கிற திருச்சபைகள் இந்த நாளிலே இந்த வார்த்தையை வைத்து தான் ஆரம்பிப்பார்கள். அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கல்லறையில் அவர் இல்லை. கல்லறை காலியாக இருக்கிறது. இந்த முதலிலே இந்த ரகசியத்தை சொன்னவள் மரியாள், மகதலேனா மரியாள். அவளுக்கு தான் கர்த்தர் முதலே தரிசனமானார். அவள் போய் தான் சீடர்களுக்கு நற்செய்தியை அறிவித்தாள். அதன் பிறகு தான் சீடர்களை கல்லறைக்கு வந்தார்கள். அவர்கள் போன பொழுது தேவ தரிசனத்தை கண்டார்கள். 2 பேர் தேவ தூதர்களுக்கு ஒத்தவர்களாய் வேண்வஸ்திரம் தரித்தவர்களாய் இருந்தார்கள். அப்புறம் இயேசு எழுந்தருளி இந்த மகதலேனா மரியாளுக்கு இருந்த 7 ஆவிகளை ஓட்டினார், பிசாசுகளை துரத்தினார் என்றெல்லாம் வாசிக்கிறோம். இது வருஷம் எல்லா சபையிலும், பாரம்பரிய சபையிலிருந்து பெந்தேகோஸ்தே சபை வரை, மறுபடியும் பிறந்த பூர்ண சுவிசேஷ சபை வரை இது ஓதிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் தேவ சமூகத்தில் நான் காத்திருந்த பொழுது இதை கர்த்தர் புளித்தமாவாய் கர்த்தர் காண்பிக்கிறார். மறுபடியும் சொல்லுகிறேன், நான் என்ன பேசுகிறேன் என்று அறிந்து பேசுகிறேன், தெளிவாய் பேசுகிறேன். எந்த பிதற்றலும் இல்லை, உணர்வும் இல்லை. புளித்தமா என்று சொல்லுகிறது எதுவென்று கேட்டால், அரைத்ததே அரைத்து. ஏன்னா அந்த 7 வார்த்தை பேசின பொழுது கூட எனக்கு அவ்வளோ சந்தோஷம் இல்லை. சரி, அதை விட்டுறக்கூடாது, மறந்துட போகுதுன்றதுக்காக பேச வேண்டியதாயிற்று. ஆனால் உயிர்த்தெழுதலிலே ஆண்டவரிடத்திலே சொன்னேன், ஆண்டவரே நீர் சொல்லுகிறதை நான் பேசுகிறேன். கல்லறையில் நீர் இல்லை என்பது உலகம் அறியும். ஆனால் உயிர்த்தெழுதலுடைய சாராம்சம் என்ன, தேவ சமூகம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன, அதுதான் உண்மையான உயிர்த்தெழுதல் என்று சொல்வேன். மறுபடியும் ஈஸ்டர் என்ற வார்த்தை கூட பேசுகிறது ஆவிக்குரிய பதங்களிலே ஒன்றாய் காணப்படாது. ஈஸ்டர் என்ற வார்த்தை வேதத்தில் நான் படித்த வரை பார்க்கிறேன், எங்கும் காணவில்லை. இது நீங்கள் கூகுள் அடித்து பார்த்தீங்கன்னா இதுக்குடைய ஒரு சரித்திரம் இருக்கிறது. ஈஸ்டரு, அந்த முட்டை, ஈஸ்டரில் முட்டை, கேக்கு, முட்டை, ஈஸ்டர் பன், ஈஸ்டர் முட்டை, இதெல்லாம் இதுக்கு ஒரு சில ஐதீகங்கள் இருக்கிறது, வரலாறு இருக்கிறது. இதுக்கு சில சரித்திர பின்னணிகள் இருக்கிறது. அதை கொண்டு இதில் இணைக்கிறது கட்டுக்கதைகளிலே ஒன்றாக மாறிவிடுகிறது. வேதம் சொல்லுகிறபடி சொல்லுகிறது. அதனால்தான் கர்த்தர் சத்திய மார்க்கத்தாராய் கர்த்தர் எழுந்தருளி இந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தார். சபை ஊழியம் என்பது சத்திய மார்க்கமாய் இது காணப்படுகிறது. எல்லாம் சத்தியத்தின் அடிப்படையில் விடுதலை, சத்தியத்தின் அடிப்படையில் குணம், சுகம், அற்புதம் அனைத்தும். அதனால் ஒரு மனிதனையோ ஒரு ஊழியக்காரனையோ சார்ந்திராமல் வேதத்தை சார்ந்து வாழ்கிற விசுவாசிகளாக இருக்கிற பட்சத்திலே என்னாலும் நமக்கு சந்தோஷம், என்னாலும் நமக்கு விடுதலை, என்னாலும் நமக்கு ஒரு பரிபூரணம், சம்பூர்ண ஆசீர்வாத வழியே தேவனாய் கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த காலை வேளையிலே உயிர்த்தெழுதலை குறித்து சில காரியங்களை கர்த்தருடைய வெளிப்பாட்டை உங்கள் மத்தியிலே நான் வைத்துவிட்டு கடந்து செல்ல விரும்புகிறேன். உயிர்த்தெழுதல், நோ ஈஸ்டர், உயிர்த்தெழுதல், ரிசரக்ஷன் அண்ட் ரிசரக்ஷன், ஆங்கிலத்தில், தமிழில் உயிர்த்தெழுதல். இதுக்கு மேலே வர பதம் வேதத்துக்கு புறமான பதம். நான் யாராக்கும் என்று கேட்டால் நீங்கள் சத்திய மார்க்கத்தாராக்கும். சத்தியத்தின்படி நாம் காணப்படுகிற பொழுது இதற்கு ஒரு பண்டிகை இல்லை. பிரியாணி எல்லா நாளும் நம்ம சாப்பிட்டுக்கிறோம். அதனால் இந்த நாளுக்கு மட்டுமல்ல, நம்ம இந்த அடிமைத்தனத்திலிருந்து அல்லது பாரம்பரியத்தின் கட்டிலிருந்து வெளியே வருகிற பொழுது அதுவே மிகப்பெரிய உயிர்த்தெழுதல். என் தாய் சொன்னார்கள், என் தகப்பன் சொன்னார், நான் கிறிஸ்தவ குடும்பத்தை சொல்லுகிறேன். எங்கள் குடும்பத்தை சொன்னீங்களாங்க, தாய் தந்தையார் சொல்லி இதுதான் தெய்வம் என்று ஆராதிக்க சொன்னார்கள். 16 வயதிலே தேவன் சிலுவையிலே தரிசனமானார். அதோடு எல்லாம் முடிந்தது. அதன் பிறகு 18 வயதில் நான் காண்பித்து கொடுத்தேன். கர்த்தர் என்னை பயன்படுத்தினார். மெய்யான தேவன் யார் என்று அவர்கள் அறிந்து கொள்வது எல்லாம் தலைக்கீழாய் போனது. இல்லை, ஏன் சொல்லுகிறேன் என்றால், முற்பிதாக்கள் பயிற்றுவித்த பகுதிகள் நமக்கு கனவீனப்படுத்த வேண்டும் என்று சொல்லவில்லை. அதை காட்டிலும் மறுபடியும் பிறந்த அனுபவம் வருகிற பொழுது, உயிர்த்தெழுதலுடைய வல்லமை மறுபடியும் பிறந்த அனுபவம் வருகிற பொழுதே வருகிறது. ஒன்ஸ் யூ ஆர் சேவ்ட், once you are repented, once you are saved and you are baptized, you start a new life. There starts the power of resurrection. Hallelujah. மனுஷகுமாரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிசாசின் கிரைகளை அழிக்கும்படியே அவர் வெளிப்பட்டார்.
1 யோவான் 3:8. அவர் உயிர்த்தெழுடைய மிகப்பெரிய வல்லமை, உயிர்த்தெழுதலுடைய மிகப்பெரிய காரியம் என்னவென்றால் பிசாசின் கிரைகளை அழிக்கும்படி. அடுத்த வசனம் சொல்லுகிறது, பாவம் செய்யும் பிசாசன் உண்டாயிருக்கிறான், தேவனால் உண்டாயிருக்கிறான், பாவம் செய்யான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்று சபை அந்த சத்தியத்துக்குள்ளே காணப்படுகிறதா என்று பார்க்கிற பொழுது வேதனையும் மிகவும் மன கஷ்டமாய் இருக்கிறது, மன சஞ்சலமாய் இருக்கிறது. பாவம் செய்யும் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், தேவன் எதுவும் பாவம் செய்யும். அப்பொழுது இயேசு நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிலுவையில் இருந்திருக்கிறோமா? யோசித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இயேசு நம்முடைய வாழ்க்கையில் உயிர்த்தெழுந்திருக்கிறாரா? இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இந்த கல்லறைக்கு போகிறது, இது சீடர்களுடைய ஓட்டம், இதை குறித்தெல்லாம் பேசி 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 ஆவி போனதான் மிச்சம். கல்லறைக்கு போகிறதல்ல உயிர்த்தெழுதலுடைய ஒரு விசுவாசம். உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறவர் கல்லறைக்கு போக மாட்டார்கள். நான் செத்தாலும் கல்லறைக்கு தான் போவேன், இல்லைன்னு சொல்கிறேன். அன்றைக்கி வர்றதோடு சரி, அடுத்த வருஷம்லாம் வரக்கூடாது. யாராக இருந்தாலும் சொல்கிறேன். இல்லை, கர்த்தர் என்னை நடத்தினதும் எனக்கு பயிற்றுவித்ததுன்னு உங்களிடத்து சபையெடுத்து சாட்சியை பகிர்ந்து கொடுக்குறேன். அந்த மரணத்துக்கு பிறகு ஒரு ஸ்தோத்திர கூட்டம் வச்சு பேசி முடிச்சோ சரி, அதுக்கப்புறம்லாம் அது தொடர்றது நீதிக்கு புறமான காரியங்கள், அல்லது நம்முடைய பலவீனத்துக்காக கொஞ்ச நாள் அதை ஓட்டலாம், ஒரு ஆண்டு வைக்கலாம், அடுத்த ஆண்டுக்குள்ளே அந்த பலவீனத்திலேருந்து அந்த கட்டிலேருந்து வெளியே வரணும். எவ்வளோ அருமை பெருமையானவர்களாக இருந்தாலும் இப்பொழுது ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். ஆண்டவருக்கு நம்ம துக்கம் கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அந்த நாள் மட்டுமா தாகமாக இருக்கிறார், எல்லா நாளும் கர்த்தர் தாகமாக இருக்கிறார். இப்பொழுது உயிர்த்தெழுதல் என்ன செய்கிறது, உயிர்த்தெழுதலுடைய பலன்கள் என்ன, அதை தான் நாம் தியானிக்க போகிறோம். உண்மையாய் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் சொன்ன காரியம், அவர்களுக்கு தரிசனமானார், அவர்கள் கல்லறை போனார்கள், அவர்கள் அங்கு போய் விடுவிக்கப்பட்டார்கள். இதெல்லாம் பாரம்பரியத்தினுடைய வியாக்கியானங்கள். ஆனால் பரிசுத்தாவினுடைய வெளிப்பாடு என்னவென்றால், உண்மையிலே நீங்கள் பரிசுத்தாவியை உண்மையிலே நீங்கள் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிற ஒரு ஜனங்களாய், தேவ ஜனங்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில் எங்கு காணப்பட வேண்டும் என்றால், தேவன் நம்ம எங்கு வைத்திருக்கிறாரோ, எங்கு நாட்டியிருக்கிறாரோ, எந்த தலைமைத்துவத்திலே வைக்க நடத்துகிறாரோ அந்த இடத்திலே நாம் உண்மையும் மொத்தமாய் காணப்பட வேண்டும். ஆண்டவர் எம்மாவூர் சீடர்களுக்கு எழுந்தருளி சொல்லுகிறார், நீங்கள் எருசலேமுக்கு போங்க. பூட்டப்பட்ட அறைக்குள் இருக்கிறவர்களுக்கு இதெல்லாம் பிரசங்கத்திலே சுவாரஸ்யம் ஊட்டக்கூடிய காரியங்கள். ஆனால் வெளிப்பாடு வேறு, வியாக்கியானங்கள் வேறு. பரிசுத்தாவியானவருடைய வெளிப்பாடு என்னவென்றால், பூட்டப்பட்டிருக்கிற அந்த அறைக்குள்ளே தேவன் தரிசனமாக்கி அவர்களுக்கு சமாதானம் என்று கூறி கர்த்தரோடு கூட ஒரு ஐக்கியத்தை உண்டாக்கினார், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் சொல்லப்படுகிற காரியம், உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிற ஜனங்கள் எங்கு காணப்பட வேண்டும், அறையை பூட்டி கொண்டு உள்ளே இருக்கிறதல்ல, நீ மேல் வீட்டு அறைக்கு சேர வேண்டிய ஜனங்களாய் காணப்படுகிறீர்கள். முன் குறிக்கப்பட்டவர்கள் தான் இந்த உயிர்த்தெழுதலை விசுவாசிக்க முடியும். ஐயா, உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறேன், அப்பொழுது நீ ஏன் இன்னும் கல்லறை பின்னால் போய் கொண்டிருக்கிறாய்? ஏன் அங்கு கர்த்தர் அங்கே இல்லை என்பது இதுதான் விசுவாசம். அவர் உயிர்த்தெழுவார் என்பது விசுவாசம். மறுபடியும் போய் கல்லறையை பார்ப்பீர்கள் என்றால் அப்பொழுது அந்த விசுவாசத்து செத்ததாய் போகிறது. அந்த விசுவாசியை உயிர்ப்பிக்கிறதுக்கான காரணம் என்னவென்றால், அது மேல் வீட்டார். இனி அடுத்து நடக்கப் போகிறவைகள் என்ன, இனி அடுத்து சம்பவிக்க போகிறவைகள் என்ன, அந்த இடத்துல நமக்கு சேர வேண்டிய நன்மைகள் என்ன. ஒரு மனுஷன் இறந்து போய்விட்டான், ஒரு பெரிய செல்வந்தன், அவனுடைய பிள்ளைகள் அவனுடைய கல்லறைக்கு போகிறார்கள், அவனை அடக்காராதனை செய்கிறார்கள், வந்து விடுகிறார்கள். அதன் பிறகு என்ன நடக்கிறது? உலக பிரகாரமாய் ஆவணங்களை தயார் செய்கிறார்கள், மரண சான்றிதழ் பெறுகிறார்கள், வாரிசுதாரர் ஆவணங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். அதன் பிறகு இந்த ஆவணங்களை வைத்துக்கொண்டு சொத்துக்களை தன் பேரிலே மாற்றிக்கொள்ளுகிறதோ பகிர்ந்து எடுத்துக்கொள்ளுகிறதோ நடக்கிறது இல்லையா? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லவர். அவருடைய சுதந்திரங்கள் அவருக்கு மறைவுக்கு பின்பாக அவருடைய உயிர்த்தெழுதல் நமக்கு ஒரு பெரிய சுதந்திரம். அந்த உயிர்த்தெழுதலுடைய அடையாளமாகத்தான் தேவன் அந்த மேல் வீட்டு அறையிலே பரிசுத்த ஆவியானவரை நமக்கு வாக்குதத்தமாய் தருகிறார். உயிர்த்தெழுந்த நாளிலிருந்து சரியாய் 50ஆம் நாள் பெந்தகோஸ்தே நாள் வருகிறது. அது ஒரு பண்டிகையிலே ஒரு பண்டிகை நாள், பெந்தகோஸ்தே பண்டிகை. லேவியராம் 26வது அதிகாரத்தில் எங்கள் வாஸ்தா தெரியும், பெந்தகோஸ்தே பண்டிகை. அந்த நாளிலே எல்லாவற்றையும் 50வது நாள், உயிர்த்தெழுந்த நாளிலிருந்து ஒரு 50வது நாள் வருகிறது.
அவருடைய எல்லா விவசாயத்துறையை சார்ந்தவர்கள் தங்களுடைய அறுவடையெல்லாம் அறுத்து எடுத்து முடித்து அவர்கள் வந்து பெந்தெகோஸ்தே நாள் என்பது அந்த முடிந்த நாள், எல்லாம் முடிந்து அவர்கள் ஓய்வு எடுக்கிற நாளை போல தங்கள் வேலைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து பலன்களை பார்த்து வருகிறார்கள். இந்த நாளிலே தான் மேல் வீட்டாரையிலே வருகிறார்கள். மேல் வீட்டாரையிலே வந்ததை பார்க்கிற பொழுது வேதனையாக இருக்கும். எத்தனை பேர் வந்தார்கள்? அதுதான் சொல்லுகிறது, உயிர்த்தெழுதலில் விசுவாசிக்கிற எண்ணிக்கையை பார்க்கக்கூடாது. எத்தனை பேர் சபையில் இருக்கிறார்கள் என்ற அறிவு, எத்தனை குடும்பங்கள் வருகிறது என்பது அறிவு போதகனுக்கு இருக்கலாமே தவிர அந்த எண்ணிக்கையிலே சிறுமைப்படுகிறதும் இந்த எண்ணிக்கையை கண்டு பெருமைப்படுகிறதும் இது வேதத்துக்கு புறம்பான, பரிசுத்தாவிக்கு புறம்பான காரியம். ஏன் சொல்லுகிறேன் என்று கேட்டால், எண்ணிக்கை பார்க்கிற பொழுது மனவேதனையாக இருக்கும். அந்த 120 பேர் மட்டும்தானா இயேசுவை பின்பற்றினார்கள் என்றால் இல்லை. உண்டு உறங்கினவர்களே 5000 பேர். சுகம் பெற்றவன் இயேசுவை பின்தொடர்ந்து ஓசனா ஓசனா என்று சொன்ன பொழுது இதெல்லாம் சிலுவை மரம் வரை வந்ததை தவிர அதன் பிறகு மேல் வீட்டறையில் வந்ததை பார்த்தால் 120 பேர். பாதி பேர் 120 பேர் திரளாய் வந்த ஜனங்களே பாதி பேர் இயேசு மாயாஜால வித்தை செய்து எப்படியாவது சிலுவையிலிருந்து குதித்து விடுவார் நினைத்தார்கள். நினைத்தான். அவன் விசுவாசம் அந்த மாதிரி. அவருக்கு ஒரு குறையும் வரவே வராது. அதனால்தான் அவர் தேவனை நினைத்திருக்கிறார். அப்படி நினைத்திருக்கலாம். எப்படி அவர்கள் அவர் மறித்தது அதெல்லாம் வர முடியாது, அதெல்லாம் சும்மா பேச்சு, நம்மை போன்ற ஒரு மனிதன் நினைத்து போயிருக்கலாம். ஆனால் என்னவோ தெரியவில்லை, மேல் வீட்டாரில் மட்டும் 120 பேர் மட்டும்தான் காணப்பட்டார்கள். அதுதான் வருத்தத்துக்குரிய, மிகவும் ஒரு வேதனைக்குரிய காரியம். ஏன் வேதனைக்குரிய காரியம் என்று சொன்னால், சுகம் பெற்றவர்களை குறித்து பார்த்தால் யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். இந்த சம்பவங்கள் இயேசுவின் மூலம் நடந்த அற்புதங்களை புஸ்தகத்தில் எழுதினால் இடங்கொள்ளாமல் போக மட்டும் எழுத வேண்டியதாக இருக்கும். அது புத்தகம் கொள்ளாது என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. சாட்சிகளாய் வருவர்கள் மட்டுமே ஆயிரக்கணக்கில் இருந்திருப்பார்களா? இல்லையா? அவர் செய்த 3000 ஆண்டு காலத்திலே எத்தனை லட்சம் ஜனங்களை அவர் சந்தித்திருப்பார், எத்தனை தேசத்துக்கு போயிருப்பார். ஒரு மனிதன் விடுதலை பெற்றும் பட்டணமே பயந்தது, நடுங்கினது. எங்களை விட்டு போய்விடும் என்று சில பட்டணங்கள் சொன்னது. அவர் வருகிறார் என்று கேள்விப்பட்டு பட்டணங்கள் தோறும் ஜனங்கள் வந்து அவர் வருவதற்கு முன்பு காத்திருந்தார்கள். அப்படியேப்பட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர் தெழுதலை விசுவாசிக்கிறவர்கள் பார்ப்பீர் என்று சொன்னால் 120 பேர் மட்டும்தான். அது சுத்தமாக விசுவாசிக்காதவர்கள் சீடர்கள் தான். அந்த விசுவாசத்தை தருவதற்குத்தான் அவ்வப்பொழுது கர்த்தர் தரிசனமாகி செத்து போன தம்முடைய ஊழியர்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்த தன்னுடைய ஊழியர்களை, சீடர்களை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். கேன் யூ ஃபாலோ த ரிசரக்ஷன் டேக்கிங் பிளேஸ் இன் த பாடி ஆஃப் கிரைஸ்ட் ஃபர்ஸ்ட்? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள்ளே முதல்ல உயிர்த்தெழுதல் நிர்பந்திக்கப்படுகிறது, வரவழைக்கப்படுகிறது. உயிர்த்தெழுதல் அங்கு நிரூபிக்கப்படுகிறது. செத்த சரீரத்தை போல செத்த கிறிஸ்துவ ஜீவியம் இவர்கள் வாழ்க்கையில் காணப்பட்டது. ஒருத்தன் வேலைக்கு போயிட்டோம், ஒருத்தன் தூக்கில் தோங்கினா, மற்றவன் எல்லாம் எஸ்கேப். கொஞ்சம் பேர் உள்ளே கது சாத்திட்டு உட்காந்துருக்கான் தலைமறைவாக, உள்ளிருப்பு போராட்டம் போல். வெளியில் போனால் இவங்களை பிடிச்சி இவங்களையும் சிலுவையில் அரைஞ்சிடுவாங்கன்னு பயம். அது இவர்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம் அல்ல. அந்த காலகட்டத்தில் பின்னாட்டிலே இந்த சீடர்களால் ரத்த சாட்சியை மரித்தார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. வேதம் பதிக்கப்படவில்லை. சிலரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. இல்லைன்னு சொல்லவில்லை. அவர்கள் பாடுகள் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. பயம் ஆகப்பட்டது. அந்த வேதனை உள்ளதாக இருக்கிறது. உயிர்த்தெழுந்த வல்லமை ருசிக்கிறவர்கள் மேல் வீட்டு அறைக்கு போகிற வரை இவர்கள் சாதாரண மாம்சப்படியாய் கிறிஸ்துவை தொழுது கொள்ள முடியும். பாருங்கள், நீங்கள் எப்படி வேணாலும் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை விசுவாசத்தை தேவனுக்குள்ளாகவும் தேவனோடு கூட இருக்கிறதை போல காண்பித்து கொள்ள முடியும். ஞானஸ்நானம் எடுப்பதில்லை, ஆனால் ஜெபத்துக்கு வரலாம். பரிசுத்தாவி விசுவாசிக்கிறதில்லை, ஆனால் ஜெபத்தை விசுவாசிக்கலாம். நடைமுறை சொல்லுகிறேன். ஆழமான சத்தியத்துக்குள்ளே வந்தால் நாம் எல்லாவற்றையும் இழக்க வேண்டியதாக இருக்கும் என்று சொல்லி மேல்பூச்சாய் தன் தேவைகளுக்காக வந்து அடுத்த விசை அவன் காணாமல் போய்விடுவான். அடுத்த விசை இன்னொரு தேவைக்காக வருவான். இப்படியே வாழ்க்கையின் ஓட்டம் முடித்து அவனும் போய் பொட்டியிலே படுக்கிற நாட்கள் வந்துவிடும். கடைசி வரை சில பேர் ஒரு பூர்ண பிரதிஷ்டையோடு வருவார்கள். என்ன பூர்ண பிரதிஷ்டை? செத்தால் ஞானஸ்தானம் எடுக்கக்கூடாது. அது தாய் சபைக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம். அவனுடைய மனநிலை அது. அவனவனுடைய மனநிலை, அவனவனுடைய கிரிக்கேற்ற பலனை தான் கர்த்தர் தரப்போகின்றார். அது வேறு விஷயம். இப்படியாக எல்லாவற்றையும் ஜெயித்து வந்ததான் அந்த 120 பேர். அப்போ இயேசுவுக்கு முதலிலே 120 பேர் மட்டும்தான் காணப்படுகிறார்கள். அதுதான் அந்த நீங்கள் எப்போ எண்ணிக்கைக்குள்ளே போகிறீர்களோ அப்பொழுது எல்லாம் ஆட்டம் கொடுக்க ஆரம்பித்து விடும். Strategies can be followed for secular, but not in the divine.
அதனால தான் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், வானத்தின் நட்சத்திரம் என்ன கூடுமானால், பூமியின் மணல் தூள்களை என்ன கூடுமானால், உன் சந்ததியாரை ஒருவன் என்ன கூடும். 3000 பேர் தரம்பா, உனக்கென்று ஒரு குழுவை வச்சுக்கொள்ளுன்னு சொல்ல. அதான் தேவன். தேவ சாயல் வேண்டும் என்றால் தேவ சிந்தை நமக்கு வேண்டும். அப்போ சபையில் எத்தனை பேர்? அது சபை அட்மினிஸ்ட்ரேஷனை கேட்டால் தான் தெரியும். சபையில் இல்லாதது எத்தனை பேர்? அதுதான் எனக்கு தெரியணும். சபையில் இல்லாதவனை போய் பார்க்கறது தான் என்னோடய வேலை. சபையில் இருக்கிறவனை பார்க்கறது கர்த்தருடைய வேலை. வேதம் அப்படி தானே சொல்லுகிறது. அனுதினமும் ரட்சிக்கப்பட்டவரை கர்த்தர் சபையில் சேர்க்கிறார். அப்போஸ்தலர் 2:47. அவனுக்கு ரட்சிப்பை கொண்டு வருகிறது தான் தேவனுடைய வார்த்தையை கொண்டு சென்று அவனை போய் சாந்தித்து சிறைச்சாலையிலும் சிறையிருப்பிலும் சாபத்திலும் பாவத்திலும் நோயிலும் வேதனையிலும் சோதனையிலும் போய் சிக்கிக் கொள்ளுகிறவர்கள், சொருவிக் கொள்ளுகிறவர்கள் இவரெல்லாம் மீட்டிக் கொண்டு வந்து சபைக்குள்ளே கொண்டு வருகிறது தான் நல் மெய்ப்பனுடைய வேலை, இல்லை சுவிசேஷனுடைய வேலை, எப்படி வேணால் சொல்லலாம். தேவ ஊழியரின் வேலை. உள்ளே வந்த பிறகு ஆவியானவர் சபையை பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறார். அதை சொல்ல வரேன். அப்போ யார் எண்ணிக்கை, யார் சொந்தம்? அதான் வேதம் சொல்லுகிறது, எல்லா ஆத்மாவும் கிறிஸ்துக்குரியவை. நம்ம சொல்லிக்கொள்கிறது அது தெரியாமல் சொல்லிக்கொள்கிறது. எங்கள் சபையில் இத்தனை பேர் வராங்க, அத்தனை பேர் வராங்க, அதிகம் வந்தால் அது மெகா சர்ச்சுன்றது, குறைஞ்சி வந்ததுனாக்கா அது ஒன்றுமே உதவாத சபைன்றது. இதெல்லாம் மனுஷர்கள் போடுகிற மதிப்பெண்கள் தானே தவிர, இதனால் 120 பேர் தான் இருந்தார்களா என்று பார்க்கிற பொழுது திரளான ஜனங்களுக்கு மத்தியில் ஊழியம் செய்தவர். திரளான ஜனங்கள் அவரை விசுவாசித்தார்கள். திரளான ஜனங்களை பின்பற்றினார்கள். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் நன்மை பெற்றார்கள். திரளான ஜனங்கள் அவர் வருகைக்கு முன்பே காத்திருந்தார்கள். இயேசு கிறிஸ்துனுடைய சீடர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் இருந்ததை போல் ஒரு சூழ்நிலை இப்பொழுது எல்லாம் கதவெல்லாம் சாத்திக்கிட்டு உள்ளே இருக்காங்க. செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்னவென்றால் மேல் வீட்டறைக்கு வருகிறது தான். அதுவே பல போராட்டம். எருசலேமிலே இயேசுவின் நாமத்தை குறித்து பேசினாலே அவர்களுக்கு அரசாங்கம் அவர்களை தீவிரவாத பட்டியலில் வைத்துவிடும். ஆமாம், அது ஒரு உத்தரவு போட்டிருந்தது அரசாங்கம், ரோமபுரி அரசாங்கம். இயேசுவினுடைய நாமத்தை பயன்படுத்தவே கூடாது, பேசக்கூடாது. அதை குறித்து சொல்லுகிறோம். சிறைக்கு போக வேண்டும். ரோமாபுரி போர் சேவர்கள், ரோமாபுரி சிறை சட்டத்திட்டங்கள் எல்லாம் மிக கொடூரமானவைகள், கடுமையானவைகள். வாயே திறக்கக்கூடாது. இயேசு என்ற பெயரை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. ஆனால் இவர்கள் அதையும் மீறி போகிறார்கள். பாருங்கள், பல கூட்டத்தாரை கடந்து செல்ல வேண்டியதாக இருக்குது. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் வாசித்தால் குடிகாரர்கள் இருக்கிறார்கள், பரியாசக்காரர்கள் இருக்கிறார்கள், படித்த ஜனங்கள் இருக்கிறார்கள், சிலது பாமர ஜனங்கள் இருக்கிறார்கள். அதனால தான் அபிஷேகத்தை பெற்ற உடனே இவர்களை குறித்து சொல்லுகிறார்கள். படித்தவர்கள் சொல்லுகிறார்கள், நம்ம ஜென்ம பாஷையை பேச கேட்டோமே என்று சொல்லுகிறார்கள். குடிகாரர்கள் சொல்லுகிறார்கள், இவர்கள் மதுபானத்தை குடித்து உலர்கிறார்கள் என்று. எல்லா இடமும் விட்டுட்டு மேல் வீட்டு அறையில் தான் போய் கும்பலாக உட்காந்து குடிச்சிட்டு வளர போகிறானுங்க. அந்த குடிகாரர்களுக்கு அதென்னு தெரியும். சில பேருக்கு என்ன இவங்க பண்ணுறானே தெரியல. சில பேருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. அது சபையில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. எதுக்கு வரானே தெரியாது, கரெக்டாக வருவான், கரெக்டாக போவான். பிரசங்க என்ன பண்ணன்னு கேட்டால் சொல்ல தெரியாது. ஆமாம், ஏதோ பண்ணார். ஆமாம், அப்போ எதுக்கு வரேன்? வருவான். ஆலயத்துக்கு வரேன், ஆலயத்தை விட்டு போகிறேன், வீட்டுக்கு போகிறேன். நடுவில் என்ன நடக்குது அவனுக்கே தெரியாது. அதுபோல் கொஞ்சம் சொன்னால் இங்கே இருந்துச்சு. ஆனால் இந்த 120 பேர் உள்ளே வந்தது தான் தாமதம். உள்ளே வந்ததும் அவர்கள் ஒரே மனதோடு இருக்கிறார்கள். உயிர்த்தோடைய வல்லமை உன்னுடைய மனம் உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கணும். அப்போ நீங்கள் உயிர்த்தெழுதலை கொண்டாட வேண்டும் என்பதல்ல, உயிர்த்தெழுதலை உங்களை கொண்டாடும். பரவாயில்லை, நம்முடைய கோட்பாட்டுக்குள்ளே நம்முடைய இவ்வளோ தூரம் ரத்தம் சிந்தி ஜீவனை விட்டு நான் வந்ததற்கு காரணம், நான் ஜீவனோடு திரும்பி எழுந்ததற்கான காரணம் என்னுடைய பிள்ளை நிறைவேற்றுகிறது என்று கர்த்தர் பார்ப்பார். உயிர்த்தெழுதலை கொண்டாடிட்டு ஈஸ்டரை கொண்டாடிட்டு அப்புறம் இன்றைக்கி டிப்ரெஷனு, செப்பரேஷனு, ஆப்ரேஷனு எல்லா சைக்காலஜிக்கல் டிஸார்டரோடு இருந்தால் உங்கள் மனம் உங்ககிட்ட இல்லைன்னு அர்த்தம். மனத்தை நீங்கள் எங்கேயோ பறி கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். இது அப்படியே உயிர்த்தெழுதலை கொண்டாடி விட்டு February 14th போய் உட்காந்துக்கூடாது. அடுத்து வர வருஷத்தில் என்ன February 14th தெரியல உங்களுக்கு. உங்கள் மனம் மறுரூபம் அடைய வேண்டும். ரோமர் 12வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். உங்கள் மனம் மறுரூபம் அடைகிறனால், மனம் புதிதாக மறுரூபம் அடைகிறீர்கள், புதிதாக்கப்பட வேண்டும்.
இந்த மேல் வீட்டறை நமக்கு அந்நிய பாஷையை மட்டும் தரவில்லை. அதுக்கு முன்பு, அந்நிய பாஷைக்கு முன்பு, அக்கினி வருவதற்கு முன்பு, பெரும் சத்தம் வானத்திலிருந்து உண்டாகுவதற்கு முன்பு ஒரு மனப்பட்டு ஓரிடத்தில் வந்து அமர்ந்தார்கள். ஒரு மனப்பட வேண்டும், மனம் ஒருமித்து வர வேண்டும், சத்திய மார்க்கத்தாரை எதிர்க்க கூடி வர வேண்டும், நம் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்குரிய சத்தியங்களை கேட்பதற்கு வர வேண்டும். ஆலயமாக இல்லை, போதகனுக்கா பஞ்சம். ஒவ்வொரு வீட்டில் ரெண்டு பேர் பாஸ்டர்மாருங்க இருக்காங்க நம்ம விசுவாசி வீட்டில். நான் சொல்கிறது பைபிள் காலேஜ் படித்தவங்களே சொல்கிறேன். தேவன் மீது இருக்கிற ஒரு அன்பினாலும் வார்த்தை இருக்கிற தாகத்தினாலும் படிக்கிறது. போதகனுக்கா பஞ்சம் இல்லை, ஆலயத்துக்கா பஞ்சம் இல்லை, அது பெந்தகோஸ்தே கோயிலுக்கா பஞ்சம். அப்படி இருந்தும் நீங்கள் வருகிறீர்கள் என்றால் நீங்கள் ஒருமனப்பட்டு வருவதற்கான முகாந்திரம் என்னவென்றால் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதுதான் சபையினுடைய கூடுகை. இந்த இடத்துல அதற்கேற்ற ஒரு தாகத்தோடும் அதற்கேற்ற ஒரு விசுவாசத்தோடும் ஒரு மனத்தோடு வந்து அமர்ந்திருக்கிறது. அதற்கேற்ற சத்தியத்தை கர்த்தர் உங்களுக்கு அறிவிக்க துவங்குகிறார். அந்த சத்தியம் உங்களுக்கு விடுதலை தருகிறது. அந்த சத்தியம் உங்களை பதப்படுத்துகிறது. பண்படுத்தப்பட்ட நிலமாய் நீங்கள் காணப்படுகிறீர்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பூமிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு நற்சீர் பொருந்தும்படியாக, ஒரு வடிவமைப்புக்குள் வழும்படியாகத்தான் அழைப்புகள் உங்களுக்கு உறுதியாக்கப்படுகிறது. என்ன காரியத்துக்கு என்று அழைக்கப்பட்டீர்கள் என்று தெரிய வருகிறது. உயிர்த்தெழுடைய வல்லமை குறித்து நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒரு மனப்பட வேண்டும். 5000 புருஷர்களுக்கு அப்பம் கிடைப்பதற்காக அவர்கள் வரவில்லை. இயேசுனுடைய வார்த்தையின் மீது தாகமாய் வந்தார்கள். அவருக்கு பிரசங்கிப்பதற்கு மாறாக இயேசு உபதேசிக்க ஆரம்பித்து விட்டார். உபதேசம் யாருக்கு? பால் மறந்த குழந்தைகளுக்கு. வசனமாகிய ஞானப்பால் அது ஒரு அடிப்படை காரியம். வேத வசனமாகிய ஞானப்பாலை பருகிறது ஒரு காலகட்டம். அதன் பிறகு பலமான போஜனத்தை உட்கொள்ளுகிற அளவுக்கு உள்ளான மனுஷன் வளர்ச்சி அடைகிறான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்போ இந்த உள்ளான மனுஷன் வளர்ச்சி அடைந்துக்கிட்ட உபதேசம், அவர்களுக்கு பிரசங்கத்துக்கு உபதேசத்துக்கு இருக்கிற வித்தியாசம் என்னவென்றால், இயேசு நல்லவர் என்று சொல்லுகிறது பிரசங்கம், இயேசுனுக்கு சமாதானம் தருகிறார் என்பது பிரசங்கம். அது சபைக்குள்ளே பேச வேண்டிய அவசியம் குறைவு தான். அதெல்லாம் சுவிசேஷ மேடைகளிலே சொல்லி உள்ளே ஜனங்களை கொண்டு வருகிற இடம்தான் அந்த பிரசங்கங்கள். இங்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், வந்ததை பலப்படுத்த வேண்டும். நசல் கொண்டதை பலப்படுத்துகிற இடம்தான் தேவ சபை. இந்த இடத்துலையும் வந்து மறுபடியும் இயேசு நல்லவர்னு சொன்னால் போதகர் பொல்லாத மனுஷன் என்ற அர்த்தம். ஏன் சொல்லுகிறேன் என்றால், சபை உயிர்த்தெழுடைய வல்லமையின் கீழ் வருகிற சபை அதிகமாய் ஆத்துமாக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அரிய பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. சத்தியத்தை போதிக்கிற அந்த சத்தியமாகியது ஆகாரமாய் அவர்களுக்குள்ளே போகிறது. அப்பொழுதுதான் இந்த மத்தேயு 4:4 வாசிக்கிறது போல, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வசனம் பிழைப்பான் என்ற வசனம் நிறைவேறுகிறது. இந்த ஆத்தும தாகம் தீர்க்கிற இடமாய் இருக்கிறது. ஆத்தும பசி தீர்க்கிற இடமாய் தேவ சபை காணப்படுகிறது. எல்லாரும் ஒரு இடத்தில் வருகிறார்கள், ஒருமனப்படுகிறார்கள், அமர்ந்திருக்கிறார்கள். இந்த இடத்துல பட்சபாதங்களோ பாரபட்சங்களோ வேற்றுமை நிழலோ எதுவுமே காணப்படவில்லை. முதலில் விசுவாசிகளுக்குள்ளே. அதே சமயத்தில் ஒரு நிச்சயமாய் பேசி கொண்டு இருந்திருப்பார்கள் என்று சொல்வது சாத்தியக்கூறுகள் குறைவு. ஒரு காரியத்தை குறித்து கவனமாய் வந்து அமர்ந்திருக்கிறார்கள் என்றால் அந்த இடத்துல ஒரு நிசப்தம் காணப்படும். நீங்கள் அமைதியில் தேவனை உண்மையாய் தேவனுடைய வாக்குதத்தமானது அமைதியாய் உங்களை காத்து கொள்ளுகிற பொழுது தான் நிறைவேறுமே தவிர ஆர்ப்பாட்டம் பண்ணுகிறதுனாலே நிறைவேறப் போவதில்லை. எரிகோவின் மதில் சுவரை சுற்றி வந்தார்கள், ஆர்ப்பரித்தீங்கள் என்று சொன்னார்கள். 7 நாள் கழித்து சாலங்கம் இடித்து விழுந்தது. அதுக்குரிய வெளிப்பாடு. நீங்கள் மேல்வீட்டு அறை என்று சொல்லுகிற பொழுது இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு முன்பு செய்யப்பட்ட ஆராதனைகள், மரணத்துக்கு முன்பு செய்யப்பட்ட காரியங்கள் எல்லாம் வித்தியாசம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுக்கு பிறகு கர்த்தருடைய வார்த்தையின்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சத்தம், ஆர்ப்பரிக்கிற சத்தம் எல்லாம் அலங்கத்தை விழத்தக்கதாக இருக்கக்கூடாது. நீங்கள் தேவனுடைய அலங்கமாய் ஆலயமாய் காணப்பட வேண்டும். முதலில் ஒரு மனப்பட வேண்டும். உங்கள் மனம் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும். உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவராக எழுந்தருள வேண்டும். முதல் மனதை சரி பண்ணுங்க. நீங்கள் அமைதியாக இருக்க வானத்திலிருந்து பெரிய சத்தம் உண்டாகும். சிலருக்கெல்லாம் பரலோகம் தங்களுக்காக எதையுமே செய்யவில்லை என்று சொல்லி இவர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கொண்டு அலப்பறை பண்ணிக்கொண்டு சுற்றி திரிந்து கொண்டிருப்பார்கள். சுற்றி திரிகிறதற்கெல்லாம் அல்ல, நீங்கள் அமர்ந்திருக்கிறது உங்களுக்கென்று ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எது உகந்ததாக இருக்க வேண்டும் என்று கேட்டால், எது இல்லாவிட்டாலும் இருக்கிறதா இருந்தாலும் தேவ சமூகத்தை உடையவனாய் அவன் காணப்பட வேண்டும்.
அவர்களுக்கு தேவனுடைய வீடு என்று ஒன்று இருக்க வேண்டும். அவர்களுக்கென்று பிதாவாகிய தேவன் எழுப்பின மேய்ப்பர்கள் இருக்க வேண்டும். இவைகளெல்லாம் ஆவிக்குரிய மிகப்பெரிய பொக்கிஷங்கள். உங்களுக்கென்று ஒரு மேய்ப்பன், உங்களுக்கென்று தேவ சமூகம், உங்களுக்கென்று ஒரு தேவாலயம், அந்த இடத்துல போகிற பொழுது உங்களுக்கென்று வருகிற வார்த்தைகள், உண்மையான நிலையை நான் சொல்லுகிறேன். அதனால்தான் பிரசங்கம் முடிந்தது அநேகர் சொல்லுவார்கள், எனக்கே பேசினதை போல் இருந்தது. இதெல்லாம் உயிர்த்தெழுதல் செய்கிறதே தவிர இது போய் கல்லறை குறித்து பேசுகிறதே அர்த்தம் இல்லை. எல்லாருக்கும் தெரியும் உயிர் தெழுந்துட்டார். பிசாசுகளுக்கும் தெரியும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று. அதை குறித்து தர்க்கவனா செய்வான் மனுஷன். அதெல்லாம் நடக்காத காரியம், அது எப்படி, இது எப்படி எல்லாம், அதெல்லாம் பரிசையாவி இயேசு நாமத்தில் அப்பாலே போ சாத்தான். உயிர்த்தெழுதலை சந்தேகிக்கிறவன், உயிர்த்தெழுதலை குறித்து பரிகசிக்கிறவன் அவன் பிசாசுனுடைய பிள்ளை. அது பிசாசுகளை விசுவாசிக்கிறது பிசாசுகளுக்கும் தெரியும். அப்போ விசுவாசி அதை தெரிந்து கொள்வதற்கு தான் மேல் வீட்டாரையிலே வர வேண்டும். நீங்கள் அமைதியாக இருந்தால் பரலோகம் உனக்காய் முழங்கும். நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணி அலங்கத்துக்குள்ளே பெரிய அதிர்ச்சி தரும் திடுக்கிடுத்தங்களை உண்டாக்குகிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஆவியானவர் உங்கள் அண்டையிலே அசைவிட மாட்டார். உங்களுக்காக யாவையும் கர்த்தர் செய்ய மாட்டார். உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் உடைய எதிர்பார்ப்பை தேவ மனிதனாக உங்களிடத்தில் சொல்லுகிறேன். பரலோகம் முழங்கும். முழங்குற பரலோகம் ஒரு பெரிய சத்தம் உண்டாகிறது. நாலு திசைந்த காற்று வீட்டை தேடி வருகிறது. ஏன் இந்த வீட்டை மட்டும் தேடி வர வேண்டும்? ஒரு மனதோடு காத்திருக்கிறார்கள். அதன் பிறகு அக்கினி புறப்பட்டு வந்து அவர்கள் நாவின் மீது வந்து அமருகிறது. அல்லேலூயா. பரலோகத்திலிருந்து வருகிற மருத்துவருக்கு விசுவாசனுடைய வாழ்க்கை அவ்வளோ ஆயத்தமாக இருந்தது என்று சொல்ல வருகிறேன். இந்த போய் கல்லறையில் உட்காந்தா மறுபடியும் டேக் டைவர்ஷன் தான் சொல்லுவோம். வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. மறுபடியும் கல்லறை அனுபவம் இருந்தாக்கா நீங்கள் மறுபடியும் எருசலேமுக்கு வந்தால்தான் உங்களுக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறும். எருசலேம் என்பது என்ன? பரிசுத்தப்பட்டது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தலமும், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இடம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தலைமைத்துவம். இதன் கீழ் இருக்கிற வரைத்தான் உங்களுக்கும் தேவனுக்கும் நல்ல இணக்கம் இருக்கும். இல்லாவிட்டால் நீங்கள் சத்தியத்தை மறந்து விடுவீர்கள், உபதேசத்தை மறந்து விடுவீர்கள். நீங்கள் அந்த பெருமாளுள்ள ஸ்திரீயைப் போல நோய்வாய்ப்பட்டு வந்த சுவிசேஷ புஸ்தகத்தில் காணப்படுகிற அற்ப விசுவாசிகளைப் போல நீங்கள் அன்னாடம் தேவைக்காய் நிற்கிறவர்களாய் காணப்படுவீர்கள். அது தவறு என்று நான் சொல்லவில்லை, அது ஆரம்பம் என்று சொல்ல வருகிறேன். அடிப்படை காரியத்துக்கென்று நாம் கேட்கிற பொழுது அது தவறு இல்லை. அது விசுவாசனால் நீதிமான் பிழைக்கிறான். அது அந்த பட்டியலே போகுது. ஆனால் வார்த்தையினால் பிழைக்கிறவனுக்கு யூ வில் நாட் ஒர்க் ஃபார் மணி, மணி வில் ஒர்க் ஃபார் யூ. யூ வில் நாட் ஒர்க் ஃபார் ஃபுட் அண்ட் யூ வில் ஒர்க் சம்திங் மோர் தேன் தட். யூ வில் ஒர்க்ஸ் ஃபார் சம்திங் which is much precious than the food and beverages. நீங்கள் பணத்திற்காக வேலை செய்ய மாட்டீங்க, பணம் உங்களுக்காக வேலை செய்ய. நீங்கள் உணவுக்காக வேலை செய்ய மாட்டீங்க. உணவை காட்டிலும் மிகப்பெரிய காரியம், வெளியேற பெற்ற காரியத்துக்கு நீங்கள் பாடுபடுவீர்கள். அந்த வெளியேற பெற்றது தான் பரிசுத்த ஆவியானவர். அதை விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, அதெல்லாம் எனக்கு வராதுன்னு சொல்லிட்டு போயிடுவான். அது ஏன் வராதுன்னா அவன் மனம் பொருந்தலைன்னு அர்த்தம். நிஜம். இது சீர் பொருந்தலை மனம். எல்லாம் அறிவுபூர்வமாக அந்த மனசில் இருக்கும், மூளையில் இருக்கும், ஞானத்தில் இருக்கும். இதெல்லாம் இப்படி போனால் இப்படி தெரியும். கார் சில பேர் வாயிலே ஓட்டுவான், சத்தம் சொல்லலை. நீ எப்படி கியர் போன எல்லாம் வாயிலே சொல்லிடுவான். நீச்சலும் வாயிலே சொல்லிடுவான். கார் மட்டும் ஓட்ட மாட்டான், ஏரோப்ளேன் கூட ஓட்டுவான் நம்மால் வாயிலே. நடைமுறை ஒன்று இருக்கிறது அல்லவா? அதான் மேல் வீட்டார். பரிசுத்தாவை பெற்றவனுக்கு மட்டும்தான் பரிசுத்தாவை தெரியும் நினைக்க வேண்டாம். பரிசுத்தாவை பெறாதவனுக்கு பரிசுத்தாவை குறித்து தெரியும். ஆனால் பெற மாட்டான். அவனுக்கு அது வராதுன்னு அவனுக்கே தெரியும். ஏன் வராதுன்னா மனம் ஒரு சீர் பொருந்தில்லை. அவன் பாரம்பரியம் இழுக்கும். அவன் தேவ சமத்தை கேள்வி கேட்கிறான் இருப்பான். அதனால் யாரையாவது நடுவில் தலைவராக விட்டு இவனுக்கு திசை திரும்பிட போகிறானுங்கன்னு தான் கர்த்தருடைய ஆவியானவர் எல்லாரும் அமர செய்து விட்டு அவர்களுடைய மனநிலையை பார்த்து கர்த்தரே எழுந்தருளுகிறார். கர்த்தரே எழுந்தருளுகிறார். நீங்கள் மேல் வீட்டாரில் பார்த்தா ஒரு போதகன் இல்லை, ஒரு அப்போஸ்தலன், ஒரு தீர்க்கதரிசி இல்லை, ஒரு சுவிசேஷகன் இல்லை, ஒரு மனிதன் எழுப்பி பயன்படுத்தப்படவில்லை. அதுதான் தேவன். தேவனே எழுந்தருளுகிறார். அதன் பிறகு தான் என்ன நடக்கிறது என்றால், இந்த 1 முதல் 8 வசனம் வரை இந்த மேல் வீட்டாரின் வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்தில் 1 முதல் 8 வரை. 2வது அதிகாரத்தில் நடக்கிறதா?
அதன் பிறகு போய் பேதுரு பேச ஆரம்பிக்கின்றார். பேசி 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 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். இந்த பரிசுத்தருடைய வல்லமை ஞானமாய் பேச வைக்கும். உங்கள் பேச்சினுடைய முடிவு ரட்சிக்கப்பட வேண்டும். ஜனங்கள் பட்சிக்கப்படக்கூடாது. சில பேர் வாயை திறந்து செத்துருவான். ஆமாம், பேசுகிற பேச்சு அந்த மாதிரி இருக்கும். நான்று கொண்டு செத்து போய் விடலான்னு இருக்கும். அவன் கேட்குறேன், நான் நாக்க பிடிக்கிற மாதிரி 4 கேள்வி. இங்கே சாதாரணமாக இருக்க போய் ஆயத்தப்படுவான். அவனை எதெல்லாம் அவன் நான்று கொண்டு சாகிற அளவுக்கு கேட்கணுமா, அவனை எவ்வளவாய் அவமானப்படுத்த வேண்டுமோ அவ்வளவாய் அவமானப்படுத்தக்கூடிய குறிப்புகளாக எடுத்துக்கொள்வான். அவன் எதில் குறைவாக இருக்கிறானோ அதிலே பயணப்படுவான். இப்போ பணப்பற்றாக்குறைன்னா அவனை போய் ஃப்ராடுனுவான், அவனை பிச்சைக்காரன் ஆகினுவான். அவனை பேசாத வார்த்தை கிடையாது. இது போல் அவனுடைய குறைகள். சில பேர் பணம் இருக்கும், அவனுக்கு பிள்ளை இல்லைன்னா அவ்வளோதான், என் வாயில் மாட்டோன்னா தீர்ந்தான். எதில் அவன் குறைப்பட்டிருக்கானோ அதில் பயணப்படுவான். இதெல்லாம் சகஜ மனுஷர் செய்யலாம். பரிசுத்தாய் பெற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும்? குறைவு என்று ஒன்று தெரிகிறதா? ஒரு மனுஷனோட குறை தெரிகிறதா? முடிந்தால் நீங்கள் அதில் நிறைவாக இருங்க. இல்லாவிட்டால் அந்த குறையை குறித்து பேசாதீங்க, நீங்கள் மௌனமாக இருந்துருங்க என்று தான் வேதம் சொல்லுகிறது. செம்படனாகிய மீனவன் மன்னிக்கும் பேதுரு, ஒரு மீன்பிடி தொழிலை செய்து கொண்ட அந்த பேதுரு சின்ன வயதில் தான் மீன் பிடிக்கிற ஒரு தொழிலில் அனுபவம் கொண்ட மனுஷன், படியாத மனுஷன், செம்படவன், தொழில் ஞானம் இருக்கிறது. இயேசு உயிரோடு இருக்கிற வரை இந்த மனுஷன் ஒரு நாளும் இயேசு